ஹலோ. ஸோ நம்ம இன்னைக்கு மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படிங்கிறது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு கனெக்ஷனுக்கு இடையில வந்து நம்ம ஊடுருவி அந்த ரெண்டு கனெக்ஷனுக்கும் பாஸ் ஆகிற டேட்டாவை வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம், இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கு ஏஆர்பி பாய்சனிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏஆர்பினா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். அதாவது உங்கள் லாஜிக் அட்ரஸை மேக் அட்ரஸாகவும் உங்கள் மேக் அட்ரஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் லாஜிக் அட்ரஸாகவும் மாற்றி தரும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, மேலே லிங்க் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பேசிக்காக நெட்வொர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம எந்த கனெக்ஷன் எடுத்தாலும் ஒரு ரவுட்டரும் ஒரு மிஷினும் இருக்கும். அது மல்டிபிள் மிஷின்ஸ் இருக்கும். இந்த சினாரியோவில் ஒரு மிஷின். ஸோ இந்த மிஷின் கிட்ட வந்து நம்ம தான் ரவுட்டர் அப்படிங்கிற மாதிரியும், அந்த ரவுட்டர் கிட்ட நம்ம தான் மிஷின்கிற மாதிரியும் பேக்கெட் சென்ட் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த ரவுட்டர் என்ன டேட்டா அந்த மிஷினுக்கு சென்ட் பண்ணாலும் டைரெக்டாக போகாமல் நம்ம மூலியமாக ஃப்ளோ ஆகும். அண்டு அந்த மிஷின் வந்து ரவுட்டருக்கு ஏதாவது சொல்ல வந்தாலும் அது நம்ம மூலியமாக தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இதை தான் வந்து ஏஆர்பி பாய்சனிங் அண்ட் மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படிங்குவாங்க. ஸோ நம்ம இதை இன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து பார்த்திங்கன்னா, ஈத்தர் கேப் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அது ஆக்சுவலாக GUI டூல் தான், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த டூலுக்கு போகிறோம். ஸோ இப்போது இந்த மிஷினோட ஐபி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மிஷினோட ஐபி பார்த்தீங்கன்னா 10.0.2.15 அண்ட் இதோட ஈத்தர்நெட் பார்த்தீங்கன்னா இந்த 08ல் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஐபியை தான் வந்து அந்த விண்டோஸ் மிஷினுக்கு ரவுட்டர் ஐபிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க அந்த விண்டோஸ் மிஷின் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ அதோட கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதில் ஐபி கான்ஃபிக் பார்த்தீங்கன்னா 10.0.2.4 அப்படின்னு இருக்கு. ஸோ அண்ட் கேட்வே பார்த்தீங்கன்னா 10.0.2.1 அப்படின்னு இருக்கு. ஸோ கேட்வேங்கிறது என்னன்னா, கேட்வே தான் வந்து ஒயர்டு கனெக்ஷனில் வந்து ஒரு ரவுட்டர் மாதிரி. ஸோ அந்த கேட்வே மூலிமா தான் எல்லா டேட்டாவுமே பாஸ் ஆகும். ஸோ இப்போ ஏஆர்பிஏ அப்படின்னு போட்டிங்கன்னா, அந்த இன்டர்னலாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்க ஏஆர்பி டேபிளில் அந்த 10.0.2.1க்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து 52ல் ஆரம்பிக்குது. அண்டு இதுதான் நம்ம காலின் நெக்ஸோட மிஷின், இதே நெட்ஒர்க்கில் தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் நம்ம பார்த்த மாதிரி 8ல் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 10.0.2.1ஓட ஃபிசிக்கல் அட்ரஸையும் வந்து காலின் நெக்ஸ் அட்ரஸாக மாற்றிட்டு இந்த விண்டோஸ் மிஷினை வந்து காலின் நெக்ஸ் மிஷின் தான் வந்து ரவுட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து திங்க் பண்ணி அதுக்கு டேட்டா சென்ட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த காலின் நெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் 0, அதாவது இந்த ஒயர்டு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈத்தர்நெட் 0ல் தான் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோங்கிறத வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா டேட்டாவுமே இந்த காலின் நெக்ஸ் மிஷினுக்கு தான் ஃப்ளோ ஆகணுங்கிறதுக்கு ஒரு சின்ன செட்டிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன செட்டிங்ஸ்னால், ப்ராசஸில் சிஸ்டமில் நெட்டில் IPv4 அதெல்லாம் ஐபி ஃபார்வர்டிங் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா, ஐபி ஃபார்வர்டிங் அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் மாற்றணுன்னா இதை எக்கோ 0 இப்படி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எக்கோ 0ன்னு செட் பண்ணிட்டேன். இப்போ எக்கோ 0ன்னு செட் பண்ணோடனே அது பார்த்தீங்கன்னா 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் இதை 1ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து டேட்டா வந்து இந்த காலினெக்ஸ்க்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு போகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். செட்டப் வந்து ஈத்தர்நெட் 0 செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ஈத்தர் கேப்புங்கிற டூல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே சர்ச் பட்டன் இருக்கு இல்லை, அதை சர்ச் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் ஹோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதை ட்ராக் பண்ணி காமிக்கும். ஸோ உங்கள் நெட்வொர்க்குள்ளே என்னென்னலாம் ஹோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இங்கே ஹோஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10.0.2.1 அதாவது அந்த கேட்வே அட்ரஸ் அண்ட் நம்மளோட ஹோஸ்ட் அட்ரஸ் எல்லாமே காமிச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த கேட்வே அட்ரஸை வந்து டார்கெட் 1ஆகவும் அந்த ஹோஸ்ட்டை வந்து டார்கெட் 2ஆகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து இங்கே மேனுவலாக ஆட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை சும்மா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எல்லா அட்ரஸையுமே எடுத்துக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரு மிஷின் தாங்கிறதுனால அது நான் மேனுவலாக சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே டார்கெட்ஸில் போயிட்டு கரண்ட் டார்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போது இதில் போயிட்டு ஏஆர்பி பாய்சனிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணால் வந்து இங்கே ஏஆர்பி பாய்சன் விக்டம்ஸ்னு வந்து 2 குரூப் க்ரியேட் ஆகிருக்கும்.
ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அந்த விண்டோஸ் மிஷினில் போயிட்டு ஏஆர்பி ஏன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த 10.0.2.1 மிஷினோட ஃபிசிக்கல் அட்ரஸ் என்னவா இருந்துச்சு 52ல் ஆரம்பிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா 10.0.2.1ஓட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 8ல் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ அது வந்து நம்ம காலி லினக்ஸோட அட்ரஸாகவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலி லினக்ஸ் மூலியமாக தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ ஈத்தர்நெட் ஜீரோவில் வர டேட்டா பேக்கெட்ஸ் எல்லாம் லிசன் பண்ணுறதுக்கு மல்டிபிள் டூல்ஸ் இருக்குது. ஆனால் எப்பயுமே மோஸ்ட் காமன்லி லிசனிங் டூல் பார்த்தீங்கன்னா ஒயர் ஷார்க் தான். ஸோ அந்த ஒயர் ஷார்க்குங்கிற டூல் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஸோ இந்த ஒயர் ஷார்க்கு மட்டுமே வந்து மல்டிபிள் கோர்சஸ் இருக்குது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா. இது ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபீச்சர் ரிச் டூல். ஸோ நம்ம சும்மா பேசிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அந்த ஈத்தர்நெட் ஜீரோவில் தான் லிசன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர்பி ப்ரோட்டோகாலுக்கு வந்து நிறைய ரிக்வெஸ்ட் போயிட்டுருக்கு 10.0.2.1க்கு. ஸோ அது என்னன்னா அடிக்கடி வந்து அந்த பேக்கெட்ஸை சென்ட் பண்ணி ஏஆர்பி வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் விண்டோஸ் மிஷினில் வந்துட்டு விண்டோஸ் மிஷினில் நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு உங்களோட காலினெக்ஸ் மிஷினில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் அந்த ரிக்வெஸ்ட்லாம் எப்படி போகுது என்ன ஆகுது அப்படின்ட்டு. பட் உங்களோட உங்களோட வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ், அதாவது செக்யூர்டாக இருக்கும். ஹெச்டிடிபினா வந்து டைரெக்டாக பிளெயின் டெக்ஸ்ட்டாக போகும், பட் இது செக்யூர்டாக இருக்கும். ஸோ இதை வந்து என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இது வரைக்கும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இது எப்படி இதை ஓவர் கம் பண்ணி இந்த டேட்டாவை பார்க்குறதுங்கிறத ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர்பி பாய்சனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 10.0.2.4 மிஷினில் இருக்க எல்லா ரிக்வெஸ்ட்டுமே ரீட் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சும்மா ஒரு சாம்பிளுக்காக வேணும்னா ஒரு ஹெச்டிடிபி சைட்டை ஹிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சும்மா சாம்பிளுக்காக ஒரு ஹெச்டிடிபி சைட் ஹிட் பண்ணியிருக்கேன், columbia.edu அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த சைட்டு. ஸோ இப்போ நான் மறுபடியும் அந்த காலினெக்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆனேன்னா, ஸோ நான் இங்கே ஃபில்டரில் போயிட்டு சும்மா ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணேன்னா இப்போ உங்களுக்கு இதில் தெரியுதா அந்த ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக காமிக்க உள்ள என்னென்ன டேட்டா பாஸ் ஆகிருக்கு, என்னென்ன டேட்டா வந்திருக்கு போயிருக்கு அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு ஹெச்டிடிபி வெப்சைட்டில் போய் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது டைரெக்டாக வந்து உங்களுக்கு இதிலேயே பார்த்துடலாம் என்ன பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் என்ன பண்ணுவோம்னா ஹெச்டிடிபிஎஸ்ஸாக இருக்க இந்த google.com இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்ஸை வந்து ஹெச்டிடிபியாக டவுன்கிரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏஆர்பி பாய்சனிங். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு நெட்வொர்க்குள்ளே எப்படி டேட்டாலாம் திருட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து வேரியஸ் டூல்ஸ் இருக்குது. நம்ம இப்போ சும்மா பெட்டர் கேப்புங்கிற ஈத்தர் கேப்புங்கிற டூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பெட்டர் கேப் அண்ட் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பெட்டர் கேப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஈத்தர் கேப்பில் வந்து நிறைய அப்டேட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்கிரேட் பண்ணுறது கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆகலை. பட் பெட்டர் கேப்பில் அது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வேறு டூல் பார்க்க போகிறோம். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா மேக் சேஞ்சர் அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இல்லைன்னா மேலே தெரியுற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.